இங்க ஹோட்டல்ல வேலை செய்யற பொண்ணு பாத்ரூம்ல ஒரு நெக்லஸ பாக்குறா. அந்த நெக்லஸ எடுத்துட்டு ஃபிளஷ் பண்றா. மறுபடியும் 2 நெக்லஸ் வருது. அதை எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பாத்டப்ல ஒருத்தன் குளிச்சிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நகையை கட்டலான்னு போது அவனோட ஒய்ஃப் கதவை தட்டுவாங்க. ஜானும் அவன் கிட்ட வர சொல்றான். அவனோட ஒய்ஃப் உள்ள வந்து பார்க்கவும் இதான் என்னோட புது ஒய்ஃப்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு கோவத்துல அங்க உள்ள ஏர் டயர் எடுத்து பாத்டப்புக்குள்ள போட்டுருவா. எப்படியோ குணமாயி வந்துருவாங்க. அந்த மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்கவும் சுயநினைவு இல்லாம அந்த வேலைக்கார பொண்ணு தான் தன்னோட மனைவின்னு நினைச்சுக்கிறான். அப்போதைக்கு அந்த பொண்ணோட ஓனர் கூப்பிட்டு இன்னைக்கு வேலைக்கு வரலையான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஜான் கிட்ட நான் உன்னை சாயந்தரம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. காலையில ஒரு வேலைக்காரியாவும் சாயந்தரம் கோடீஸ்வரனோட ஒய்ஃபாவும் இருக்கா. இந்த நெக்லஸ் யாரோடன்னு சொல்லி கேக்குறான். நீங்க தான் கிஃப்டா கொடுத்தீங்கன்னு சொல்லி ஆனா சொல்றா. நம்ம லவ் பத்தி ஏதாவது சொல்லுன்னு சொல்லி கேக்குறான். நீங்க என்னை பாரிஸ் கூட்டு போறேன்னு சொன்னீங்கன்னு சொல்றா. அப்ப அவனோட உண்மையான ஒய்ஃப் ஆனாவோட வேலை செய்யறவனை கூட்டு வந்துருவான். அவன் உண்மையை பூரா சொல்லிடுவான். ஜான் ஏன் பொய் சொன்னேன்னு சொல்லி கேக்குறான். இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த நெக்லஸை கழட்டி வச்சுட்டு கிளம்பிடுறா. அவனோட ஒரிஜினல் ஒய்ஃப் கிட்ட இந்த நகையை கொடுக்குறான். ஆனா ஒரு வேலைக்காரி போட்ட நகையெல்லாம் வேணான்னு சொல்றா. இவனுக்கு உடனே பழசெல்லாம் ஞாபகம் வந்துருது. இவளோட சண்டை போட்டுட்டு தான் அந்த நெக்லஸை பாத்ரூம்குள்ள போட்டிருப்பான். இவ ஹேர் ட்ரையர் எடுத்து அந்த பாத்டப்குள்ள போட்டது ஞாபகம் வந்துருது. உடனே அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட போய் ஒரு பெட்டியை காமிக்கிறான். ஆனா நம்மளை அவமானப்படுத்த தான் வந்திருக்கான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவா. அந்த பெட்டியை திறக்கும் போது தான் தெரியுது பாரிஸுக்கு 2 டிக்கெட் வாங்கி வச்சிருப்பான். ஆனா அவனை சந்தோஷமா ஏத்துக்குவா.